எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழக பாஜக வெண்டிலேட்டரில் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அண்ணாமலையும் வெளியே போயிட்டாரு. அந்த வெண்டிலேட்டரை எடுத்துட்டாங்க போல இருக்கே. இப்போ 2 மணிக்கு எடுத்துட்டாங்க. நம்ம ரொம்ப நாளாகவே பேசிட்டு வரோம் அண்ணாமலை தனி கட்சி துவக்க போகிறாருன்னு. யாரும் நம்பலை. அமித்ஷா கூப்பிட்டு இருங்க பேசலாம் 2 நாளைக்கு பேசியிருக்காங்க. என்னுடைய டெல்லி தகவலின் பிரகாரம் அண்ணாமலை வாஸ் வில்லிங் டு கோ, டெல்லி வாஸ் நாட் வில்லிங் டு லெட் ஹிம் கோ. இந்தியா முழுக்க பாஜக இப்போ தூக்கத்தில் இருக்குது. ஆட்சி இருந்தால் போது, கட்சியை பற்றி கவலை இல்லை. இந்த மாதிரி போச்சுன்னா அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் இவங்களே ராகுல் காந்தி கையை பிடிச்சி ஆட்சியில் உட்கார வச்சுட்டு தான் போகிறாங்க போல இருக்குது. இது RSS மூத்த தலைவர்கிட்ட சொன்னது. மோடியோட யாருங்க பிஜேபியில் பெரிய ஆள் ஒன்று உங்களுக்கு? உடனே கூப்பிடு, ராஜ்யசபா எம்பியா, மினிஸ்ட்ரியா, ஏதாவது ஒரு மினிஸ்ட்ரியை போடு, கேபினட் போஸ்ட்டை கொடு சொல்லியிருக்கலாமே. ஒன்று மோடி சொல்லி அண்ணாமலை கேட்கலையா, இல்லை அவர் கொடுத்து இவர் எடுத்துக்கலையா, இல்லை இவர் கேட்டு அவர் கொடுக்கலையா, எதுவுமே தெரியல. அவர் முடிவு பிரகாரம் பாஜகவை உடைப்பது அவர் எண்ணம் இல்லை. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மத்தியானம் கோயம்புத்தூர் ஃப்ரெண்ட்ஸ் பேசினார். இளைஞர்களை உருவாக்குவோம். அவர் அப்துல் கலாம், விவேகானந்தர், நேதாஜி போன்றவர்களை கொள்கை தலைவர்களாக வச்சுக்குவார். எப்படி நம்ம பெரியார், காமராஜர், விஜய் வச்சுருக்காரு, அந்த மாதிரி கொள்கை தலைவர்னு 3 பேர். மோடியை வச்சுக்க முடியாது. பாஜக தலைவர் கத்துவான். இந்த அண்ணாமலையுடைய புதிய இயக்கத்துக்கு பின்னாடி ரஜினிகாந்தோடைய ஆசீர்வாதம் இருக்கா சார்? இருக்கலாம். இயக்க மாதிரி கொண்டு வந்துட்டு ரஜினி அதில் இருக்க மாதிரி காமிச்சிட்டு அந்த இயக்கத்தை ஸ்ட்ரெங்தன் பண்ணி நாளைக்கு தேர்தல் முன்பு அண்ணாமலையோட மரிச்சு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஏன்னா இப்போ பண்ண டைரெக்டாக ரஜினிகாந்த் மோடியை எதிர்த்த மாதிரி ஆகிடும். கடந்த காலங்களில் அண்ணாமலை எப்படி திமுகவை கடுமையாக எதிர்த்தாரோ அதே கடுமையான போக்கை விஜய் கிட்ட அண்ணாமலை காட்டுவாரா சார்? பிற்காலங்களில் எதிர்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு முதல் எதிரி தமிழக பாஜகவாக இருக்கும் அண்ணாமலைக்கா. 2வது எதிரி திமுகவாக இருக்கும். சரி, 3வது எதிரி அதான் விஜயா இருக்கும். விஜய் வெர்சஸ் உதயின்னு தமிழ்நாடு அரசியல்களம் போயிடக்கூடாது. ஸோ அதற்கு பதிலாக நம்முடைய ப்ராக்சி அண்ணாமலை இருக்கட்டும்னு பாஜகவே ஒரு பிளான் பண்ணி அண்ணாமலை இறக்கி விட்டுருப்பாங்களோங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. எனக்கும் அந்த டவுட் இருந்தது. சிம்பிளாக சொல்லணும்னா அவங்க சொல்கிற மாதிரி முதுகில் குத்தின மாதிரி தான் அர்த்தம். பேச்சுக்கு சொல்கிறேன், ஆர்குமெண்ட். அப்போ அண்ணாமலை பாஜக முதுகில் குத்துவதை மோடி ஆதரிப்பாரா? ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷன் சுவாமி அவர்கள் உள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம். அண்ணாமலை ஒரு புதிய இயக்கத்தை ஆரம்பித்து விட்டார். புதிய இயக்கம் விரைவில் கட்சியாக மாற்றப்படும். இளைஞர்களை எம்பவர் பண்ண போகிறோம், அவங்கள அரசியல்படுத்த போகிறோம் அப்படிங்கிற டோனில் அண்ணாமலை பேசியிருக்காரு. குறிப்பாக இந்த இன்டர்வியூ நான் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு கட்சியிலேருந்து ராஜினாமா பண்ண போகிறோம் அப்படின்னா மெயில் அனுப்புனா போதும், மீடியா வாயிலாக தெரிவித்தா போதும். டெல்லி போயிட்டு தேசிய தலைமைக்கிட்ட ஏன் ராஜினாமா கடிதத்தை கொடுக்கணும், அமித்ஷாவை ஏன் பார்க்கணும், ஒரு 3 நாள் டெல்லியிலேயே ஏன் இருக்கணும், ஏன் அண்ணாமலை டெல்லி பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது, டெல்லியில் இருந்துக்கிட்டு ஏன் இந்த ஆப்ரேஷனை பண்ணார், இதை பற்றி எனக்கு சொல்லுங்கள் சார். நம்ம ரொம்ப நாளாகவே பேசிட்டு வரோம் அண்ணாமலை தனி கட்சி துவக்க போகிறாருன்னு. யாரும் நம்பலை. அண்ணாமலை பாஜக துரோகம் பண்ணுவார், நம்மளை ட்ரோல் பண்ண நிறைய பேர் இருந்தாங்க. நம்ம கிடைச்ச சோர்ஸஸ் பிரகாரம் அண்ணாமலை கண்டிப்பாக 6 மாதம் எனக்கு பொறுத்தவரை நான் கிடைத்த தகவல் படி பேர், கொடி, சிம்பிள் எல்லாம் ரிஜிஸ்டர் முடிஞ்சு போச்சு. ஓகே, எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சாச்சு. வச்சுனா அப்புறம் தான் 6 மாதம் முன்னாடி வச்சாச்சு. ஸோ அண்ணாமலை மூவ் நமக்கு கரெக்டாக கணிச்சோம். நம்ம சேனலில் மட்டும்தான் நம்ம சேனல் சேர்த்து அண்ணாமலை தனி கட்சி கண்டிப்பாக துவக்க போகிறாருன்னு அனித்திரமாக நம்ம தான் சொன்னோம். அது அதே மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம கிடைச்ச சோர்ஸ் அந்த மாதிரி. நம்ம அண்ணாமலைகிட்ட பேசலை, அவர்கிட்ட பேசினோட இதை பற்றி பேச மாட்டோம். ஆனால் நமக்கு கிடைக்க வேண்டிய சோர்ஸ் கரெக்டாக இருந்ததுனால கிடச்சிது. 2வது கேள்வி, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இமெயில் அனுப்பிச்சிட்டு போயிருக்கலாம். ஆமாம். ஆனால் 6 மாதத்துக்கு முன்னாடி ராஜினாமா கடிதம் கொடுத்தாச்சுன்னு அதுவும் நம்ம பேசியிருக்கோம். ஓகே, 6 மாதம் முன்னாடி கொடுத்தாச்சு. அவங்க என்ன சொன்னாங்களாம், தேர்தல் வரைக்கும் இருங்க, இப்போ நீங்கள் போனீங்கன்னா தமிழ்நாடு பாஜக அடிபடும், நீங்கள் வளர்த்த பாஜக நீங்களே கத்தி எடுத்து கண்ணில் குத்துற மாதிரி ஆகிடும், தேர்தல் வரைக்கும் இருங்கன்னாலும். சரி இருக்கேன்னாலும். பிரச்சாரம் பண்ணுங்கன்னாலும். பிரச்சாரம் பண்ணுறேன்னாலும். பிரச்சாரம் பண்ணார். அப்போ அது கொடுங்கன்னாலும். இல்லைங்க, தேர்தல் முடிவு அதிமுக சாதகமாக வந்தால் உங்களை துணை முதலமைச்சராக்கிறோம் அப்படின்னு பிட்டு போட்டிருக்காங்க டெல்லிக்கு. என்னென்னா அவரோட ராஜினாமாவை எடுத்துக்கிற மனநிலையில் அப்போ இல்லை அவங்க. ஓகே, அந்த பீரியட் இப்போ எனக்காக தெரியாது. அந்த பீரியட் அந்த மனநிலை இல்லாதனால தள்ளி போட்டு அண்ணாமலை ராஜினாமா ஏற்றுக்கொள்ள முடியல. அன்னைக்கு டெல்லி இல்லை, அன்னைக்கு மூடில் இல்லை. ஓகே,
அப்புறம் திருப்பி அண்ணாமலை கேட்டேன் என்ன ஆச்சுங்க ராஜினாமா இது இப்போ சொல்கிற முடிவு பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க தேர்தல் முடிவில் வந்தாச்சு வாஷ் அவுட் ஆயிடுச்சு திருப்பி டெல்லிக்கு போனார் அண்ணாமலை பிஜேபி வாஷ் அவுட் ஆகிடுச்சு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு சீட்டு தான் வந்தது 27 ஒன்று தான் வந்தது ஆல்மோஸ்ட் 0 மாதிரி டெல்லிக்கு போனார் அண்ணாமலை என்ன ஆச்சு ராஜினாமா நான் தமிழ்நாட்டில் ராஜினாமா கொடுக்க விரும்பலை ஏன்னா தேசிய கவுன்சில் மெம்பர்னால் ஃபார்மர் ஸ்டேட் பிரசிடென்ட் இன்னொரு ஸ்டேட் பிரசிடெண்ட்டை ராஜினாமா கொடுக்க மாட்டார் யாரை கூட கேட்டாங்க என்ன அண்ணாமலை இவ்வளோ கஷ்டப்பட்டார் நைனாட்டை போய் லெட்டரை கொடுத்துட்டு போக வேண்டியதான் இன்னும் இப்போது ஒரு ஜெனரல் மேனேஜர் ரெசிக்னேஷன்னா சேர்மன்ட்டு தான் கொடுப்பான் அசிஸ்டன்ட் மேனேஜர் கொடுக்க மாட்டான் நம்ம ப்ரொசீஜர் பார்க்க ப்ரோட்டோக்கால் அகெயின் எவ்ரிதிங் ப்ரோட்டோக்கால் ஸோ அண்ணாமலை ப்ரோட்டோக்கால் பிரகாரம் நிதின் நபீன்ட்டு தான் கொடுக்கணும் அவர் எடுத்துக்கலையோ பார்க்கலையோ கொடுக்கணும் அண்ணாமலை என்னென்னா இவ்வளோ வருஷமாக கட்சியில் இருந்தாச்சு கட்சியை ஒழிச்சாச்சு போகும்போது ஸ்மூத்தாக போகலாமே தேசிய தலைமை ரப் பண்ணிட்டு போக வேண்டாம் இல்லை இமெயில் அனுப்பிச்சிக்கலாம் அவருக்கு நெருக்கமான ஒருத்தர் கேட்டேன் இமெயில் நீங்கள் ஒரு வாரம் கொடுக்கலன்னா இமெயில் அனுப்பிச்சிட்டு போகிறதா இருந்தால் பிளானில் இருந்தார் அப்படின்னு ஸோ தேர்தல் முடிவில் வந்தாச்சு கூப்பிட்டு கேட்டது நான் அப்பயே சொன்னேங்க கூட்டணி நாளை தோற்று போச்சு இல்லை உங்கள் மேலே ப்ளேம் பண்ணுறாங்கண்ணா அப்படி தான் பண்ணுவாங்க நீங்கள் எடுத்துக்க நான் தான் ராஜினாமா பண்ணியாச்சே இல்லை நைனா ராஜினாமா பண்ணிட்டாரு 2 பேர் ராஜினாமா பண்ண நீங்கள் முடிவு பண்ண வேண்டிய இடத்துல நீங்களே முடிவு பண்ணாத போது நாங்கள் எப்படி முடிவு பண்ணுன்ற வார்த்தை கேட்டிருக்காரு யூ ஆர் த டெசிஷன் மேக்கர் நீங்களே தடுமாறுறீங்களே ஒரு வாரம் டைம் கொடுங்க நான் உங்களுக்கு இதை ரீஹாபிலிட்டேட் பண்ண முடியுமா பார்க்குறேன் சொன்னால் இதான் லாஸ்ட் சான்ஸுங்க எனக்கு வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க உங்கள் மேலே ரிகார்ட்ஸ் வச்சுருக்கேன் பிரதமர்னால் எனக்கு உயிர் அமித்ஷா என்னோடய இது மாதிரி கடவுள் மாதிரி சந்தோஷ்னா என்னோடய நெருங்கிய ஆதரவாளர்கள் ஆனால் இதுக்கு மேலே என்னால் பொறுத்து என்னோடய தொண்டர்கள் ரசிகர்கள் ஆதரவாளர்கள் குதிச்சு போயிருக்காங்க அவங்களுக்கு எதாவது பதில் சொல்லி ஆகணும் என்னால் ஹேண்டில் பண்ண முடியல என் நிலமையை நீங்கள் புரிஞ்சுக்கங்கன்னு சொன்னதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கன்னாலும் சொல்லிட்டாலும் நான் நாளைக்கு ராஜினாமா அனௌன்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டார் கொடுத்தாச்சு எடுத்துக்கலை அப்படிங்கிற உண்மையை உடைக்க போகிறேன் நைட்டோட நைட்டாக டெல்லிக்கு வாங்க நாளைக்கு பர்த்டேவாவது பரவாயில்ல வாங்க அமித்ஷாட்ட என்ன உங்கள் ப்ராப்ளம் இது 10வது தடவையாக நீங்கள் கேட்குறீங்க என்னதான் 10வது தடவையாக கேட்குறீங்கிட்ட உங்களுக்கு தெரியாத தமிழ்நாடு ப்ராப்ளம் கிடையாது நீங்கள் தமிழ்நாடு ஹேண்டில் பண்ணுறீங்க திருப்பி அவர் எல்லாம் சொன்னாராம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு கேட்டாங்களாம் எனக்கு பதவி வேணாம் நீங்கள் யாராவது வச்சு இளைஞரை வச்சு சால்வ் பண்ணுவீங்க என்னென்ன பணம் அடித்ததுலேருந்து தேர்தல் நிதி கொடுத்த சாப்பிட்டதுலேருந்து அவன் 1000 கோடி அடித்ததில் 500 கோடி அடித்ததுலேருந்து கம்பெனி டைரக்டராக இருந்து அதுவாக இருந்து இப்போ வாரியத்திலேருந்து ட்ரஸ்ட் போர்டிலேருந்து அடித்த கொள்ளை எல்லாம் சொல்லியிருக்கார் கட்சிக்கு யாரும் வேலை செய்கிறதே கிடையாது ஒத்தனை வேலை எல்லாம் பூத்தில் வேலையோட காலி நம்ம 18% கொண்டு போனோம் என்டிஏ 2-3% வந்தாச்சு அதிமுக கூட்டணி வேணான்னு சொன்னேன் திருப்பி இதே என்கிட்ட கேட்டிருக்கேன் நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டாராம் நிதின் நம்பின்னு சொன்னால் ஒரு வாரத்தை அமித்ஷாட்ட சொல்லிட்டு போயிடுங்கண்ணா அமித்ஷா கூப்பிட்டு இருங்க பேசலாம் 2 நாளைக்கு பேசியிருக்காங்க அவங்களுக்கு அண்ணாமலையோட மனசு இல்லையான்னு கேட்டால் என்னுடைய டெல்லி தகவலின் பிரகாரம் அண்ணாமலை வாஸ் வில்லிங் டு கோ டெல்லி வாஸ் நாட் வில்லிங் டு லெட் ஹிம் கோ அதான் சிம்பிள் ஓகே அண்ணாமலை வேணும்னு டெல்லி நினைக்கிறாங்க அண்ணாமலை நினைக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல எப்படி அகாமடேட் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல ராஜ்யசபா எம்பி அந்த ரூட்டும் ஏன் ஃபெயில் ஆச்சு நம்ம இங்கே உட்காந்து ஜோசியம் சொல்ல முடியாது ராஜ்யசபா எம்பி மத்திய இணையமைச்சர் உள்துறை இணையமைச்சர் இதெல்லாம் பேசணும் பண்டி ரிசைன் பண்ணி அந்த போஸ்ட் பேசணும் எல்முருகன் ராஜினாமா பண்ண வச்சு அந்த போஸ்ட் பேசணும் தேசிய பொதுச் செயலாளர் அது பேசணும் ஏன் மத்திய பாஜக கேட்டால் சொல்கிறாங்க இவருக்கு மட்டும் இல்லைங்க இந்தியா முழுக்க மத்திய பாஜக இப்போ தூக்கத்தில் இருக்குது அது எழுப்பினா கூட எழுந்துக்க மாட்டேங்குது பலத்தை தூக்கத்தில் கொட்டை விட்டு தூங்குது அவங்களுக்கு ஆட்சி இருந்தால் போதும் கட்சியை பற்றி கவலை இல்லை இந்த மாதிரி போச்சுன்னா அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் மண்ணை கவுன்ட்டாங்க இவங்களே ராகுல் காந்தி கையை பிடிச்சி ஆட்சியில் உட்கார வச்சுட்டு தான் போகிறாங்க போல இருக்குது இது ஆர்எஸ்எஸ் மூத்த தலைவர்கிட்ட சொன்னது கட்சியை கவனிக்க மாட்டேறாங்க நிதின் நவீன்லாம் ஒரு கட்சிக்கு புதுசு ஸோ கமிங் டு த பாயிண்ட் அண்ணாமலை வேண்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மத்திய பாஜகவுக்கு நேற்று வரை வேண்டும் நான் சொன்னாராம் நான் சென்னைக்கு போகிறேங்க லாஸ்ட் சான்ஸு நீங்கள் ரிசைன் பண்ணுறதா பண்ணுங்கள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைக்க போகிறேன் அந்த ராஜினாமா கடிதம் எப்போ லீக் ஆச்சு தெரியுமா உங்களுக்கு இன்னைக்கு காலையில் ப்ரெஸ் மீட்டுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அதை கவனிங்க மேட்ரு அங்கே நீங்கள் நல்லா க்ளீனாக கிளவராக கண்டுபிடிச்சிட்டிங்க அது ஐபியில் போச்சு திருப்பி கூப்பிட்டு கேட்டாங்களாம் உண்மையாக அவன் டெல்லிக்கு என்னமோ அவ்வளோ சந்தேகம் கட்சி விட்டு போவான் ஆமாங்கன்னு அப்புறம் தமிழ்நாடு சோஷியல் மீடியாவில் பேசுறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகுது தமிழ்நாடு பாஜக தலைவருக்கும் சொல்லிட்டாங்களாம் அண்ணே இப்போ கூட நீங்கள் பண்ணலன்னா கட்சி காலி அவர் பாஜகலேருந்தே இந்த மாதிரி பண்ணுவார் பாஜக எனக்கு தயவு தேவைப்படுது என்னை ராஜினாமா எடுத்துக்க மாட்டேன்றாங்க எனக்கு வழி இல்லைன்னு பேசுகிறார் நீங்கள் உடனே எதாவது பண்ணுங்கன்னோட ரிலீஸ் பண்ணிட்டாங்க
ஸோ அண்ணாமலைக்கும் மத்திய பாஜக திட்டுறதுக்கான வேலை போச்சு. ஓகே, இல்லைன்னா ஒரு 2 வாரம் சொல்லிடணும். 6 மாதமாக கேட்டேன் விட மாட்டேன். அப்போ என்ன ஆகும், சிம்பத்தி முழுக்க அண்ணாமலைகிட்ட வந்துடும். ஓகே. என்னங்க அண்ணாமலை போகிறேன்ற விட மாட்டேன்றீங்க, அவர் வாழ விட மாட்டேன்றீங்க, சாக விட மாட்டேன், என்னங்க பண்ண போகிறீங்க அப்படின்னு சிம்பத்தி வரும்னு சொல்லி டெல்லிக்கு யாரை சொன்னதுனால தமிழ்நாட்டில் ஒரு கட்சி சார்பில்லாத ஒரு முக்கிய பிரமுகர், ஒரு முக்கிய தலைவர்னு சொல்ல முடியாது, பிரமுகர், RSS போனுங்கிறவர், அவர் கூப்பிட்டு தெளிவு சொன்னதால் டெல்லி உடனே அக்செப்ட் பண்ணி அந்த லெட்டர்லாம் அனுப்ப மாட்டாங்க என்றைக்குமே. RSS சித்தாந்தம் பிரகாரம் ராஜினாமா கடிதங்கள் லெட்டர்லாம் ரிலீஸ் ஆகாது. ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டு 2 லைன் PTAல வரும். ஆமாம், அது எடுத்துங்க போட்டா போடுங்க, டிவியில் பைட்டு வந்துடும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. பேச விட மாட்டாங்க. லெட்டர் லீக் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க தே வாண்ட் டு ஸ்டால் திஸ் மூமெண்ட் ஆஃப் அண்ணாமலை. அது தடுக்க பார்க்குறதுக்கு என்ன வழின்னு பார்த்துருக்காங்க. லெட்டரை கொடுத்துட்டா எங்கள் பூனை கண்ட முன்னே உலகம் இருண்டுமா, சீப்பம் வலிச்சு வச்சா கல்யாணம் நின்றுடுமா, இந்த இமெயில் வந்து ஒரு லெட்டர் போட்டதுனால அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்க போகிறதில்லை, கிடையாது. இது மத்திய பாஜகவோட குழப்பயின்மைக்கு காரணம். ஒரு முக்கியமான தலைவர், டெல்லி தலைவர் சொன்னார், மெனி மோர் அண்ணாமலைஸ் டு கம்னர். என்ன குண்டு தூக்கி போடுறீங்கன்னு வெயிட் பண்ணுங்கள், மற்ற ஸ்டேட்டில் நடக்க போகுது. அண்ணாமலை ஆரம்பித்து வச்சதை மற்ற ஸ்டேட்டில் எல்லா தலைவர்களும் இளம் தலைவர்களும் ஆரம்பிக்க போகிறாங்க. அப்போ இருக்குது வேடிக்கை பிஜேபிக்கு. அப்போ கச்சேரி இருக்குது. கட்சி மேலே சுத்தமாக எந்த ஃபோக்கஸும் கிடையாது. கட்சியை வளர்க்கணுங்கிற எண்ணமே கிடையாது. அதுவாக வளருது, அதுவாக தேயுது, அதுவாக வளருது. இவங்க என்ன பண்ணுறாங்க என்னன்னு யாருக்குமே தெரியல, மர்மமாக இருக்குது. அப்படி சாரி ஃபார் த இன்டரப்ஷன் சார். இன்னொரு கேள்வி இருக்குது சார். எந்த ஒரு பாஜகவுடைய முக்கிய புள்ளிகளுக்கும் கொடுக்காத இம்பார்ட்டன்ஸை மோடி வந்து அண்ணாமலைக்கு கொடுத்துருக்காரு. ஒரு சமயம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, திண்டுக்கல் காந்திகிராம் யூனிவர்சிட்டி ஃபங்க்ஷன் ரிட்டன் திண்டுக்கல் டு மதுரை போகும்போது கான்வாயில் அவரை ஏற்றிட்டு போகிறாரு. அண்ணாமலை அவர்களை வந்து தன்னுடைய காரில் ஏற்றிட்டு போகிறாரு. பிரைம் மினிஸ்டர் அப்படி யாரையும் வந்து வண்டியில் ஏற்றி புரோட்டோகாலை மீறி வந்து பிரைம் மினிஸ்டர் யாருமே அப்படி டைம் கொடுக்க கூடாது. NSC ஒப்புதல் கொடுக்கணும் அதுக்கு. ஆமாம், ஸோ அண்ணாமலைக்கு மட்டும்தான் அவர் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்லி தான் கொடுத்தாங்க. கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அண்ணாமலை சோதனை போட்ட பிறகு தான் காரில் ஏற்றினா தெரியுமா உங்களுக்கு, கம்ப்ளீட்டாக ஸ்வைப் பண்ண பிறகு தான் ஏற்றினாங்க உள்ள. அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவர் போனார். மோடி என்ன மைண்ட் செட்டில் சார்? மோடி இதை எப்படி சார் பார்ப்பாரு? யாருக்கும் கொடுக்காத இம்பார்ட்டன்ஸ் அண்ணாமலை கொடுத்துருக்காரு. இன்னைக்கு பாஜக விட்டு வெளில வந்துட்டாரு. இதை எப்படி நாம் புரிஞ்சுக்கிறது? என்னன்னா, தமிழ்நாடு பாஜக தலைவராக இருந்த வரைக்கும் அண்ணாமலை மதிக்கப்பட்டார். ஆமாம், டெல்லியில் மதிக்கப்பட்டார், தமிழ்நாட்டிலும் மதிக்கப்பட்டார். அவருக்கு உண்டான செல்வாக்கு இருந்தது, அவருக்கு உண்டான பதவி அதிகாரங்கள் எல்லாம் இருந்தது. தமிழிசை ராஜினாமா பண்ண பிறகு ஆளுநராக போனாங்க. ஆமாம், முருகன் தலைவர் பண்ணார், மத்திய அமைச்சர், எம்பியாளர் மத்திய அமைச்சர் ஆகிட்டார். அண்ணாமலைக்கு மட்டும் ஏன் ஓரம் கொஞ்சம்னு கேட்குற கேள்விக்கு பதில் இல்லை. அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி மோடி அண்ணாமலை மேலே உயிரே வச்சுருந்தாருன்னா, மோடியை விட யாருங்க பிஜேபியில் பெரிய ஆள் வேணும் உங்களுக்கு? நான் கேட்குறேன். உடனே கூப்பிடு, ராஜ்யசபா எம்பியாக், மினிஸ்ட்ரியாக், ஏதாவது ஒரு மினிஸ்ட்ரியை போடு, கேபினட் போஸ்ட்டை கொடு சொல்லியிருக்கலாமே. ஒன்று மோடி சொல்லி அண்ணாமலை கேட்கலையா, இல்லை அண்ணாமலைக்கு கொடுக்குறேன் அந்த கேரட் ஸ்டிக்னு ஒரு பழமொழி இருக்குது. கழுது முன்னாடி இதை கேரட்டை வச்சுட்டே போவாங்க. அந்த கேரட்டு வந்து சாப்பிடணும்னு நினச்சி கழுது நடந்து போவோம். அந்த கேரட் ஸ்டிக் பாலிசி மாதிரி பண்ணுறீங்களா, இல்லை அவர் கொடுத்து இவர் எடுத்துக்கலையா, இல்லை இவர் கேட்டு அவர் கொடுக்கலையா, எதுவுமே தெரியல. ஸோ மோடிக்கு உண்மையாக பாசம் இருந்தார்னா, அண்ணாமலை யூஆர் ஜாயின் இன் கேபினட் டுமாரோ, நோ அதர் கோ அப்படின்னா ஜாயின் பண்ணியிருப்பார். எந்த அரசியல்வாதியுமே பதவி இல்லாமல் இருக்க முடியும். அது அண்ணாமலைக்கு மட்டும் விதிவிலக்கு இல்லை. எந்த அரசியல்வாதிகளுக்கு பதவி தான் முக்கியம். பதவி, ஏன்னா பதவியெல்லாம் காரியங்கள் பண்ண முடியும். எடப்பாடி 10 வருஷமாக இருந்தார், 5 வருஷமாக இருந்தால், திருப்பி 5 வருஷம் போது 10 வருஷம் எதிர்க்க தலைவர் போகிறார். அந்த மாதிரி எவ்வளோ பேர், கலைஞர் இருந்தார், ஜெயலலிதா இருந்தாங்க ஆளுமைகள் எதிர்கட்சி தலைவராக. இப்போ இருக்கிற ஸ்டாலினோ எடப்பாடியோ அந்த மாதிரி இருக்க முடியும்னு நான் நினைக்கல. ஸோ டெல்லி என்ன சொல்லுது, அண்ணாமலை மாடல்கள் மற்ற மாநிலங்களை உருவாகிறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழ்நாடுக்கெல்லாம் அண்ணாமலைக்கு எப்படி சார் இருக்குது? எனக்கு தெரிஞ்சு இந்த 3 மணி நேரத்தை நான் பார்த்தேன், 4 லட்சம் பேர் வாலண்டியராக ஜாயின் பண்ணுறது. 5 லட்சம் பேர், இப்போ 5 லட்சம் பேர் நைட்டுக்குள்ளே 10 லட்சம் ஆயிடும்ன்றாங்க. 10 லட்சம் ஒரு நாளுங்கிறது பெரிய விஷயம். அண்ணாமலை என்ன எடுத்துட்டாரு, ஒரு வகையில் அவர் தான் முன்னோடி, அவர் தலைவர். மோடி தான் சோஷியல் மீடியாவை கையில் எடுத்து ஆட்சிக்கு வந்த முதல் இந்திய தலைவர். 2014 சோஷியல் மீடியா யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு அதெல்லாம் போய் பண்ணார். அப்போ 2019 அது பண்ணார். 25 ஏதோ ஓரளவுக்கு பண்ண முடியல. 15 வருஷம் ஆகி போச்சு, சாயம் பள்ளி இழிச்சு போச்சு. அண்ணாமலைக்கு அதை ரிஃபைன் பண்ணி பண்ணுறதுக்குள்ளே விஜய் உள்ளே வந்துட்டார். விஜய் வின் பண்ணதே யங்ஸ்டர்னால தான். யங்ஸ்டர் பேப்பர் படிக்கிறது இல்லை, டிவி பார்க்குறது இல்லை.
எல்லாம் சோஷியல் மீடியா, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, ரீல்ஸு. அதனால தான் ரீலில் ஒரு மந்திரி போடுறது கத்தனவு கூட அந்த அம்மா சொன்னாங்களாம், எங்கள் ஆடியன்ஸ் ரீலில் தான் இருக்காங்க, உங்களுக்கு என்னையான்னு கேட்டாங்களாம். எங்கள் ஓட்டர் ஆடியன்ஸ் ரீலில் இருக்காங்கன்னு. ஸோ விஜய் ஒரு பக்கம் முந்தின்ட்டார். சரி, இப்போ இனிமேல் விஜய் முந்தினா கூட இவர் அந்த ரேஸில் வந்துட்டார். ஸோ சோஷியல் மீடியாவை நம்பி அண்ணாமலை இருக்கிறதுனால இளைஞர்கள் பட்டாலும் பின்னாடி வருமானம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா இப்போ 80 வயசு 90 வயசு கிழமெல்லாம் வந்து கூட அண்ணாமலைக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவங்களாம் ரிட்டையர் ஆகிட்டு உட்காந்துருப்பாங்க. அவர் முடிவு பிரகாரம் பாஜகவை உடைப்பது அவர் எண்ணம் இல்லை. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மத்தியானம் கோயம்புத்தூர் ஃப்ரெண்ட்ஸ் பேசினார். இளைஞர்களை உருவாக்குவோம். அவர் அப்துல் கலாம், விவேகானந்தர், நேதாஜி போன்றவர்களை கொள்கை தலைவர்களாக வச்சுப்பார். எப்படி நம்ம பெரியார், காமராஜர், விஜய் வச்சுருக்கார், அந்த மாதிரி கொள்கை தலைவர்னு 3 பேர். மோடியை வச்சுக்க முடியாது, பாஜக தலைவர் கத்துவான். வாஜ்பாய் வச்சுக்க முடியாது, அவன் கத்துவான். விவேகானந்தரையோ நீங்கள் அப்துல் கலாம் யாருக்கும் அப்ஜெக்ட் பண்ண போகிறதில்ல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இளைஞர்கள் எனக்கு போதும், நான் உருவாக்குறேன், ட்ரெயின் பண்ணுறேன், கிளாஸ் எடுக்கிறேன், ஒர்க் ஷாப் எடுக்கிறேன், அமெரிக்காவில் கற்றுவதெல்லாம் எடுக்கிறேன். அதுக்கு இளைஞர்களாக எனக்கு தெரிஞ்சு அர்ஜுனமூர்த்தி, உமானந்தன் மாதிரி, அப்புறம் நம்ம வேதா சுப்பிரமணியம் அந்த மாதிரி ஆட்கள் போகலாமே தவிர சக்கரவர்த்தியோ, எச் ராஜாவோ, டால்பின் ஸ்ரீதரோ, கராத்தே தியாகராஜனோ பெரிய அளவுக்கு யாரும் எக்ஸோடோஸ் இருக்குன்னு எனக்கு தோணல. ஸோ பாஜகவில் ஒரு பிளவு இருக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பாஜக பிளவுபடாது அண்ணாமலை வெளியே போனதன் காரணமாக? பிளவுபடுறதுக்கும் அண்ணாமலை விரும்ப மாட்டார்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா அவர் திருப்பி அதே கட்சியை கூட என்ன அர்த்தம்? அப்போ பி டீம் பிஜேபி. நான் இது இப்படி மாற்றி கேட்குறேன். தலைவர்கள் போக மாட்டாங்க, தொண்டர்கள் போயிடுவாங்க, அப்படி எடுத்துக்கலாமா? ஆல்ரெடி வந்தாச்சு. பாஜகவுக்கு தொண்டர்களே கிடையாது. அண்ணாமலை வருகையினால் தொண்டர்கள் வந்தாங்க. அண்ணாமலை ஒதுங்கினோட தொண்டர்கள் போனாங்க. அது தேர்தலில் பார்த்துட்டு இப்போ அண்ணாமலை பின்னாடி வந்துட்டாங்க. நீங்கள் தலைவர்கள் மட்டும்தான் தொண்டர்கள் பாஜக ஒரு வார்த்தை சொல்லுவீங்க சார், தமிழக பாஜக வெண்டிலேட்டரில் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அண்ணாமலையும் வெளியே போயிட்டாரு, அந்த வெண்டிலேட்டரை எடுத்துட்டாங்க போல இருக்கே. இப்போ 2 மணிக்கு எடுத்தாச்சு. தொண்டர்கள் இல்லாமல் கட்சியை நடத்த முடியும்? காலியாக கிடக்குது ஆஃபீஸு, யாருமே காணோம். போலீஸ் மட்டும் நிற்கிறான். போலீஸ் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், கட்சியை இது நான் தமிழகம் பாஜக குறை சொல்லவே மாட்டேன். ஐ ஒன்ட் பிளேம் தம். அவங்க என்ன எய்தவன் இருக்கு அம்பை நோவானேன். டெல்லி என்ன பண்ணுது? ஓகே, ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுது? தமிழ்நாடு என்ன உங்களுக்கு என்ன குழந்தையா? நீங்கள் அரசியல் அரிச்சோடி தெரியாதவங்களா? மம்தா பானர்ஜியே தூக்கி அடிச்சிங்க. தமிழ்நாடு ஒரு இது என்ன, தமிழ்நாடு மேலே அக்கறை இல்லை. அது சிம்பிளாக சொல்லணும், அவ்வளோதான். தமிழ்நாடு மேலே எக்கேடு கட்டு போன நமக்கு என்ன, நமக்கு சில்லறை வருதா? அங்கேருந்து மாப்பிள்ளையும் பிள்ளையும் பார்ட்னராக வியாபாரம் நடக்குதா, ஒழுங்காக கல்லா கட்டுறாங்களா, போதும். அப்படி போகும்போது அப்போ தமிழ்நாடு பாஜக மேலே எங்கே நீங்கள் அக்கறை வரப்போகுது? ஓகே சார், குறிப்பாக எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. இந்த அண்ணாமலையுடைய புதிய இயக்கத்துக்கு பின்னாடி ரஜினிகாந்தோடைய ஆசீர்வாதம் இருக்கா சார்? இருக்கலாம். என்ன வந்து செய்திகள் பிரகாரம் அவங்க மனைவி கூட ஏதோ ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க சார், கேள்விப்படுறேன். அது ரஜினிகாந்தோட உத்தரவு இல்லாமல் அந்த அம்மா பண்ணிருக்க மாட்டாங்க. பேரெல்லாம் கொண்டு போயிட்டு, ஏன்னா ரஜினி ரசிகர்கள் உடனே ஜாயின் பண்ண சொன்னால் பண்ண மாட்டாங்க. எங்கள் தலைவர் இல்லையான்னு கேட்பாங்க. ஸோ ரஜினி கட்சி ஆரம்பிப்பாருன்னா இந்த ஸ்டேஜில் ஆரம்பிக்க முடியாது. இயக்க மாதிரி கொண்டு வந்துட்டு ரஜினி அதில் இருக்க மாதிரி காமிச்சிட்டு அந்த இயக்கத்தை ஸ்ட்ரெங்தன் பண்ணி நாளைக்கு தேர்தல் முன்பு அண்ணாமலையோட மரிச்சு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஏன்னா இப்போ பண்ணால் டைரெக்டாக ரஜினிகாந்த் மோடி எதிர்த்த மாதிரி ஆகிடும். ஓகே, சரி, அண்ணாமலைக்கு என்ன பிரச்சனை வரும்னு தெரியாது. மோடி எதிர்க்கிறதுனால பிரச்சனை வருங்கிறீங்களா? பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அது எதிர்கொள்ள தயாராக இருந்த போலீஸ் அதிகாரிகிறதுனால தான் அவர் இருக்கார். சரி, இல்லைன்னா இருந்திருக்கும். ஏன்னா மோடி எதிர்த்தவர் யாருமே தமிழ்நாடு சோனியா காந்தி இல்லை, மம்தாவே காலி பண்ணிட்டார் அவர். அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் மேன். ஓகே, ஆனால் இவர் மோடி எதிர்ப்பாரான்னு கேட்டிங்கன்னா எதிர்க்க மாட்டார்னு தான் தோன்றுது. ஓகே, ஆனால் ரஜினிகாந்த் அப்படி இல்லை. ரஜினிகாந்த் மோடிக்கு கொஞ்சம் அடக்கமானவர். அவர் என்ன பண்ண போகிறான்னு பார்க்கணும். இல்லை ரஜினியோட ஆதரவோடு அவர் ஆதரவாளர் போய் சேர்றாங்களா, அவர் அப்படியே வழக்கம் போல் பேக் அடிச்சுட்டு நிற்பாரா அப்படிங்கிறது போக தான் பார்க்கணும். ஆனால் ரஜினியோட ஆதரவு பிளெஸ்ஸிங் இன்டைரக்டாக அண்ணாமலை இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ணாமலை யார் எடுத்து அரசியல் பண்ணுவார்? கடந்த காலங்களில் வந்து திமுக எதிர்த்து அரசியல் பண்ணார். இன்றைக்கி திமுக வந்து ஆளுங்கட்சி கூட கிடையாது, எதிர்கட்சி. விஜயை வந்து கடந்த காலங்களில் அண்ணாமலை எப்படி வந்து திமுகவை கடுமையாக எதிர்த்தாரோ அதே கடுமையான போக்கை வந்து விஜய் கிட்ட வந்து அண்ணாமலை காட்டுவாரா சார்? விஜயை ஆதரிச்சதே அண்ணாமலை. என்ன சார் புது கரூர் மேட்டரில்? கரூர் மேட்டர் ஆதரிச்சார். ஆமாம், கரூர் மேட்டரில் ஆதரிச்சார். டெல்லியில் சொல்லி விஜய்க்கு நியாயம் கொடுங்கன்னு வச்சார், ஃபைட் பண்ணார் விஜய். ஆமாம். ஸோ இவர் எனக்கு தெரிஞ்சு முதல் எதிரி தமிழக பாஜகவாக இருக்கும் அண்ணாமலைக்கா. ரெண்டாவது எதிரி திமுகவாக இருக்கும். சரி, 3வது எதிரி அதான் விஜயா இருக்கும்.
எதுக்கு சார் திமுக இருக்கணும் ரெண்டாவது எதிரியா? திமுக திமுக வந்து பல்லு இல்லாத பாம்பு. பண்ற பெருதோல் இன்னைக்கு நினைச்சாச்சு. திமுக பல்லு இல்லாத பாம்பு சார். பல்லு இருக்கிற பாம்பு விஜய் தான். கேஎன்ஏ மேல எஃப்ஐஆர் போட்டாச்சு சார். பல்லு உள்ள பாம்பா இருந்தா கூட 6 மாதங்கள் ஹனிமூன் பீரியட்னு ஒன்று இருக்கு. சரி, அதை ஸ்டாலின் மீறினா கூட அண்ணாமலை மீறுவார்னு எனக்கு தோணல. ஓகே, பிற்காலங்களில் எதிர்க்கலாம், தப்பு பண்ணதான் எதிர்க்கலாம். ம். இப்போ ரைட் நோ விஜய் திட்டினார்னா அவருக்கு வந்து செல்லுபடி ஆகாது. ஏன்னா ஹனிமூன் பீரியட். ஓகே, 1-2 தப்பு பண்ணிக்கலாம், இல்லைன்னு சொல்ல. இன்னைக்கு கேஎன்ஏ மேலே எஃப்ஐஆர் போடுறதுனால நான் ஆன்டி டிஎம்கே ப்ரூவ் பண்ணிட்டார். ஸோ அப்போ பொது எதிரி எல்லாருக்குமே திமுக தான் சார். திமுக பொது எதிரி நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. இன்னைக்கு திமுக எனக்கு எதிர்கட்சியாச்சு. ஆளுங்கட்சி எதிர்த்தா தானே சார் தமிழ்நாட்டில் வளர முடியும். அது அரசியல் கட்சி. அண்ணாமலை ஆரம்பித்த இயக்கம் நல்ல கவனிங்க சார். அந்த இயக்கம் அரசியல் கட்சியாக மாறும்போது பாருங்க, இப்போ இயக்கமாக இருக்கு. இப்போ கட்டுக்கோப்பான இயக்கமாக இருந்து ஆளை சேர்த்துட்டு ட்ரைனிங் கொடுத்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில், இது வந்து வருங்காலத்தில் கண்டிப்பாக கட்சியாக தான் மாறப்போகிற சந்தேகம் கிடையாது. பட் இப்போ கட்சி இல்லை. இப்போ வந்து ஒரு இயக்கம். அப்துல் கலாம் பெயரில் துவக்கப்பட்ட எத்திக்ஸ்ன்ற வார்த்தையை கொண்டாந்துருக்காருங்க. தமிழ்நாடு கேள்விப்படாத பேர். நாங்களாம் எத்திக்ஸ் எப்போ படிச்சிருக்கோம். எத்திக்ஸ்ன்ற ஒரு நியாயமான ஒரு அணுகுமுறை தமிழ்நாட்டில் ஒன்று கொண்டாந்துருக்காரு. அதெல்லாம் சில பாராட்டப்பட வேண்டிய அம்சங்கள் நிறையா இருக்குது. மக்களிட கொண்டு போகிற உள்ளாட்சி தேர்தல் நடந்த அண்ணாமலை இயக்கம் போட்டி போடும் போல. கண்டிப்பாக போட்டி போடும். விஜய் இயக்கம் எப்படி போட்டுதோ அந்த மாதிரி போட்டி போடும். டெஸ்டிங் த வாட்டர் அந்த மாதிரி பண்ணுவார். அண்ணாமலைக்கு யார் வாக்குகள் கிடைக்கும்னா அதிமுக வாக்குகள் பெரும்பாக கிடைக்கும். பாஜக வாக்குகள் என்ன இருக்கோ அது அப்படியே வந்துடும். ஓகே, திமுகவில் ஓரளவுக்கு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. விஜய் கட்சி வாய்ப்புகள் கம்மி. விஜய்கிட்டேருந்து அண்ணாமலைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் கட்டே கிடையாது. விஜயோட அவர் தனி ஆவர்த்தனம் பண்ணுவார், அண்ணாமலை தனி. ஆனால் 2 திராவிட கட்சிகளையும் ஒழித்து விட்டு 2வது இடத்துக்கு வரத்துக்கு விஜய்க்கு இப்போ இல்லாட்டி கூட இன்னும் 4-5 வருடங்களில் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. சார் எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்குது சார். விஜய் வெர்சஸ் உதயின்னு வந்து தமிழ்நாடு அரசியல்களம் போயிடக்கூடாது. ஸோ அதற்கு பதிலாக தமிழ்நாட்டில் பாஜகவில் ஒன்றும் பண்ண முடியாது. நம்முடைய ப்ராக்ஸி அண்ணாமலை இருக்கட்டும்னு பாஜகவே ஒரு பிளான் பண்ணி அண்ணாமலை இறக்கி விட்டுருப்பாங்களோங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது சார். இது வந்து ஹைப்போதிசிஸாக கூட இருக்கலாம். தமிழ்நாடு அரசியல் என்பது விஜய் வெர்சஸ் உதயின்னு போயிடக்கூடாது, உள்ளார நம்மால் இருக்கணும்னு வந்து பாஜக இறக்கி விட்டுருக்கலாமோங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. எனக்கும் அந்த டவுட் இருந்தது. இப்போது சிம்பிளாக சொல்லணுன்னா அண்ணாமலை ரசிகர்கள்லாம் வருத்தப்படக்கூடாது. அவங்க சொல்கிற மாதிரி முதுகில் குத்துன மாதிரி தான் அர்த்தம். பேச்சுக்கு சொல்கிறேன், ஆர்குமெண்ட். அப்போ அண்ணாமலை பாஜக முதுகில் குத்துவதை மோடி ஆதரிப்பாரா? யோசிச்சு பாருங்கள். அவர் கட்சி அழிஞ்சு போனோம், அண்ணாமலை வளரணும்னு யாராவது விரும்புவாங்களா? தமிழ்நாட்டில் பாஜக ஒன்றுமே இல்லையே. இல்லை, கட்சின்னு ஒன்று இருக்குது, உருப்படியாக கட்சின்னு ஒன்று இருக்குது. அந்த கட்சி அழிஞ்சு போகணுன்னு மோடி நினைப்பாரா? மாட்டார், கண்டிப்பாக மாட்டார். அண்ணாமலைக்கு ஆதரவு கொடுக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் அவர் வளர்த்த தமிழ்நாடு பாஜக, அவர் வளர்த்த பாரதிய ஜனதா கட்சியோட தமிழக பிரிவு அழிந்து போவதை மோடி விரும்ப மாட்டார். ஸோ அந்த பாஜகவோட பி டீமு பாஜகலேருந்து ஏற்கிறது அது என்னமோ எனக்கு சரிப்பட்டு வர மாதிரி தோணலை. என்னோட சிற்றறிவுக்கு ஏற்ற மாதிரி அது சரிப்பட்டு வரல. ஆனால் அண்ணாமலை வந்து தீவிரமாக மோடி எதிர்ப்பார். ஆனால் தேவையில்லை. ஏன்னா மோடி நல்லா பண்ணுறாரு, நல்லா இருக்கிறப்ப எதிர்க்கிறது இவங்க அண்ணாமலை எதிர்க்கு. அண்ணாமலை தவறுகளை எதிர்ப்பார். அது விஜய் பண்ணாலும் சரி, திமுக பண்ணாலும் சரி, அதிமுக பண்ணாலும் சரி, எல்லாம் யார் பண்ணாலும் தவறு எதிர்ப்பார். அந்த தவறுல எதிர்க்கு அண்ணாமலை வில் பி எ வாய்ஸ் ஆஃப் தி ஆப்போசிஷன். ஓகே, வாய்ஸ் ஆஃப் தி ஆப்போசிஷன்னா என்ன பண்ணோம்? திமுக ஓரம் கட்டணும், அதிமுக ஓரம் கட்டணும், காங்கிரஸை ஓரம் கட்டணும், அந்த வேலையை பண்ணிட்டு போகிறார். அண்ணாமலைக்கு என்ன சார் சவால்கள் இருக்குது? நிறைய சவால் இருக்குது. ஏன்னா அவருக்கு வந்து யார் எதிரி யார் நண்பன்னு போகதான் தெரியும். ஓகே, தனி கட்சி துவங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. தைரியமாக குதிச்சிட்டார். ரஜினிகாந்த் மாதிரி குதிக்கிறான்னு டகால்னு குதிச்சிட்டார். ஆமாம், தனி கட்சி இல்லை, தனி கட்சியை துவங்கிறது வாய்ப்பு ஒன்று நம்ம அசூமில் பேசுகிறோம். தனி கட்சியை துவக்குவாருங்கிற ஒரு எண்ணத்தில் பேசிகிட்டு இருக்கோம், தவிர துவக்கலை. அவருக்கு என்ன சேலஞ்சுன்னா மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கறது ஈஸி. ஆமாம், அது மற்ற கட்சி தலைவர்களுக்கு நடக்காத காரியம் இவருக்கு நடக்குது. மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தவர் தான் கட்சியை ஆரம்பிக்கிறார். மற்றவங்க கட்சியை ஆரம்பித்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது பார்ப்பான். இவர் உல்ட்டாவாக பண்ணுறார். மக்களை கொண்டு போய் சேர்க்கலாம். கொள்கை அளவில் என்ன திராவிடங்களை எதிர்க்கிறது மட்டுமே, நல்லாட்சி தருவது மட்டுமே, ஊழலை ஒழிப்பது மட்டுமே உங்களுக்கு வந்து கொள்கையாக இருக்க முடியும். அதுக்கு மீறி ஒன்று தேவைப்படினா இதெல்லாம் எப்போ தரமா பாசிபிள்? விஜய் மட்டும் வரத்துக்கு லேட் பண்ணியிருந்தார், வராமல் இருந்தார்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அண்ணாமலை அன்கிரவுண்ட் கிங்காக இருப்பார். ஓகே, ஏன்னா அந்த கேப்பில் உள்ள பூந்து வந்திருப்பார். 2 விஜய் உள்ள போய் அதுக்கு பாஜக இடம் கொடுத்துருக்கணும். 27 வேலைக்கு ஆகுது.
அண்ணாமலை சொல்கிற மாதிரி 234 தனியாக போட்டி போட்டு பாஜகவும் தனியாக போட்டி போட்டு அதிமுக கூட்டணியோட போட்டி போட்டு எஸ்டிபி அந்த மாதிரி திமுக கூட்டணி போட்டி போட்டு அப்போ பிஜேபி இல்லைன்னா அதிமுக கூட்டணியில் காங்கிரஸும் மதிமுகவும் விசிகவும் ஏன் பண்ணியிருக்கோம்? ஏன்னா பிஜேபி இல்லையே, அவங்களுக்கு லுக்கிங் ஃபார் ஆல்டர்னேட்டிவ். அப்போ 2 கட்சியும் பலவீனமாச்சுன்னா விஜய் வராமல் இருந்தார் சினாரியோ, அண்ணாமலை ஆக்ஷன் வந்திருப்பார். இப்போ விஜய் வந்ததுனால அண்ணாமலை வராதனால கதை திரும்பி போச்சு. ஓகே, இப்போ திரும்பி முதலேருந்து ஆரம்பிக்கிறவர் விஜய் எதிர்க்கிறது. இந்த கட்சியை ஆரம்பிக்க போகிறாரு, இயக்கமாக இருக்குது. அண்ணாமலை மட்டுமே முகமாக இருக்கக்கூடாது, பல இளம் தலைவர்களை அண்ணாமலையை உருவாக்கணும் சார். அப்போ தான் வந்து கட்சி இன்னொரு கட்டத்துக்கு போகும்னு நான் நினைக்கிறேன். அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன சார்? கண்டிப்பாக அண்ணாமலையால் உருவாக்கப்பட்ட கட்சி அண்ணாமலை கட்சி. ஆமாம். விஜயால் உருவாக்கப்பட்ட கட்சி விஜய் கட்சி, தமிழக வெற்றி கழகம். அது இப்போ அண்ணா உருவாக்கினா திமுக, திராவிட கழகம் உருவாக்கினது பெரியார், திமுகன்ற உருவாக்கிற அண்ணா ஈவிகே சம்பத்தெல்லாம் தான் ஞாபகம் இருக்குது, ராபின்சன் பூங்காவில் துவக்கப்பட்டது. ஸோ அந்த மாதிரி எம்ஜிஆர் துவக்கப்பட்டது அதிமுக. அந்த மாதிரி அண்ணாமலை கட்சி விஜய் கட்சி அப்படி வரும். அண்ணா காலத்தில் கூட அவங்க அண்ணாவுக்கு சபார்டினேட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க, திமுகவிலையும் அப்படி இருந்தாங்க, எம்ஜிஆருக்கு அப்படி இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி சபார்டினேட்ஸை உருவாக்கணும்ல சார் அண்ணாமலை. கண்டிப்பாக உருவாக்குவார். அண்ணாமலை சொன்னாரா பாஜகலேருந்து வர எல்லாரையும் எடுத்துக்க வேண்டாம். ஓகே, எல்லாரையும் எடுத்துக்க வேண்டாம், ஸ்க்ரீன் பண்ணி எடுத்துப்போம். ஓகே, ஊழல் இல்லாமல் லஞ்சம் இல்லாமல் நல்லபடியாக 2ஆம் கட்ட தலைவர். நான் பாஜக உடச்சேன்ற பேர் வரக்கூடாது எனக்கு. அதுவாக உடஞ்சி போனால் பரவாயில்ல, நான் உடச்சேன்ற பேர் வரக்கூடாது. இப்போ இருக்கிற பிரகாரம் வேதா சுப்பிரமணியம், உமானந்தன், வசந்தன் கார்த்திகேயன், அது மாதிரி 4-5 பேர் தான் ஜாயின் பண்ணிருக்கான்னு கேள்விப்பட்டேன். நளினி ஸ்ரீன்னு ஒரு வக்கீல் உடனே ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஆனால் முகப்பேர் தெரியாத நிறைய பேர் அண்ணாமலைக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க, வெளியில் சொல்லலை. அவங்க கேட்ட அந்த வால்மாங்க மதில் மேல் பூனை இன்னும் இன்னும் 1 வாரம் கழித்து பார்க்கலான்னு. அந்த 1 வாரத்தில் அண்ணாமலை மூடு எப்படி இருக்கும்? ஸ்க்ரீன் பண்ணி எடுப்பாரா, வந்தவங்களை எடுத்துப்பாரா, இல்லை எனக்கு புதியவர்களே போதும், பழைய பாஜக பழம்பெருச்சாளிகள் வேண்டாம், ஓகே, புதியவங்களை ட்ரெயின் பண்ணி லீடர்ஷிப் கொடுத்து புதிய தலை இளம் விஜய் அதுக்கு முன்னாடி வெங்கட்ராமன் புஷியானந்த் தவிர விஜய் கூட முதல்ல இருந்த யாரும் கிடையாது. அவங்க 2 பேரும் வேறு கெப்பாசிட்டி இருந்தாங்க. அவர் செக்ரட்டரியாக இருந்தார், ஆடிட்டராக இருந்தார். அவங்க கட்சியில் உள்ள இப்போ பெரிய ஆளாகி இப்போது தனபால் பையன், ராஜ்மோகன், அந்த மாதிரி இளைஞர்கள், கீர்த்தனா, அவங்களெல்லாம் மந்திரி ஆக்கிட்டாருன்னா யாரும் எதிரே பார்த்தல. இப்போ பார்த்தீங்கன்னா ஆவரேஜே 25-30 தான். அதே மாதிரியான ஒரு கொள்கையை அண்ணாமலை கடைப்பிடிப்பாருன்னா கண்டிப்பாக. ஏன்னா சக்ஸஸ் ஃபார்முலான்னு விஜய் ஒன்று உருவாக்கிட்டார். ஓகே, அதே மாதிரி ஒரு ஃபார்முலா உருவாக்குறது கஷ்டம் இல்லை. ஓகே சார், குறிப்பாக அண்ணாமலை ஆட்டம் ஆரம்பம்னு சொல்கிறீங்க, அதிரடி ஆட்டம். இப்போ பார்க்கலாம் சார், பல்வேறு விஷயங்களை பற்றி ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. எல்லாத்தையும் காலம்தான் பதில் சொல்லணும், ரஜினிகாந்த் மாதிரி சொல்ல வேண்டும் என்றால் என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு எதிர்காலத்தில் நமக்கு நல்லா தெரிஞ்சிடும் சார். கட்சி ஆரம்பித்த பின்னணி டெல்லி பின்னாடி இருக்கா இல்லையாங்கிறத பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரில் என்ன கொடுத்து பேசி நன்றி சுவாமி சார். நன்றி.